வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய வெற்றிக்கான முதல் படி என்றால் அது உங்களுடைய அணுகுமுறைதான். ஆங்கிலத்தில் இதைத்தான் ஆட்டிடியூட், பிஹேவியர் என்பார்கள். According to Winston Churchill, attitude is a small thing that makes a big difference. If you are willing to perfect yourself, then you should watch your attitude. அதாவது அணுகுமுறை ஒருவரின் ஆளுமையை வரையறுக்கும் சக்தி கொண்டது. இயற்கையாகவே அணுகுமுறை நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் என 2 பிரிவுகளின் கீழ் வருகிறது. அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்ற வகையில் இருக்கிறது. ஒருவரின் அணுகுமுறையின் மூலமே அவருடைய குணநலனை ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும். உங்களை முழுமையாக்கி கொள்ள விரும்பினால் உங்கள் அணுகுமுறையில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் அணுகுமுறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சிறந்த விஷயங்களில் ஒன்று என்றால் அது நேர்மறையான சிந்தனை. மற்றவர்களின் முன்னால் உங்களை நல்லவராக காட்டுவதை தீர்மானிக்கும் காரணிகளில் உங்கள் அணுகுமுறையும் ஒன்றாக இருக்கும். அணுகுமுறை என்ற இந்த எளிய கருத்தின் மூலம் உங்களை ஒரே நேரத்தில் வெற்றியாளராகவோ அல்லது ஓட்டப்பந்தய வீரராகவோ தோற்றமளிக்க செய்யலாம். ஆற்றல் மிக்கதும் நேர்மறையானதுமான மனநிலையுடனான அணுகுமுறை உங்கள் வெற்றிக்கு உத்தரவாதம் எனலாம். அணுகுமுறை என்பது அடிப்படையில் மனநிலை, கண்ணோட்டம், நம்பிக்கைகள் போன்றவற்றை உள்ளடக்கியது. உங்களுடைய இந்த அடிப்படை கூறுகள் நீங்கள் சந்திக்கும் அந்த நபரையும் சென்று சேருகின்றன. உங்கள் வாழ்க்கையின் சவால்கள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கான உங்கள் திறமை பெரும்பாலும் உங்கள் அணுகுமுறையாலேயே வடிவமைக்கப்படுகிறது. உளவியலில் அணுகுமுறை பொதுவாக அறிவாற்றல், நடத்தை, உணர்ச்சி போன்றவைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றது. முதல் கூறான நம்மிடமுள்ள அறிவின் அடிப்படையில் நம் கல்வி ஆற்றல், கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களையும் விளங்கச் செய்கிறோம். அது உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. அடுத்து உணர்ச்சி பூர்வமான கூறு எளிமையாக பழகும் தன்மையையும் மிகைப்படுத்தல் இல்லாத இயல்பான உணர்வு வெளிப்பாடுகளை குறிக்கிறது. உங்கள் மனதில் தோன்றும் எந்தவிதமான எண்ணத்தையும் சமாளிக்க தயாராக இருக்கும் வகையில் எத்தகைய சூழ்நிலைகளிலும் அமைதி காக்க வேண்டும். அடுத்து நடத்தை கூறு என்பதில் உங்கள் செயல்பாடுகளை கவனம் கொள்கிறது என்பதால் நாம் கவனித்து கொள்ள வேண்டிய முதன்மை செய்திகளில் இதுவும் ஒன்று. நேர்மறையான அணுகுமுறையில் பல நன்மைகள் உள்ளன. மற்ற நன்னடத்தைகளை நல்ல முறையிலான பாதிப்புகளை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டாக நேர்மறையான அணுகுமுறையும் மனநிலையும் கொண்ட ஒருவர் மற்றவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் அல்லது அவர்களின் அணுகுமுறை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதில் உள்ள நன்மைகளை மட்டுமே காண முயல்வார்கள். இதனால்தான் அவர் நேர்மறையான அணுகுமுறை உள்ளவர் என்று கருதப்படுகிறார். இவர்கள் பொதுவாக வாழ்க்கையில் உள்ள இடையூறுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. அன்றாடம் அனைத்தின் மூலம் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள முயல்கிறார்கள். தங்கள் வழியில் வரும் அனைத்தையும் வெல்லக்கூடியவர்கள். நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதற்கான சிறந்த வழி தன்னையே நம்புவதோடு அடுத்தவரின் எதிர்மறையான அணுகுமுறையை தவிர்ப்பதும் ஆகும். உங்களது முந்தைய தவறுகளை பற்றி அறிந்திருக்கும் வகையில் அதையே மீண்டும் செய்யக்கூடாது என்று சபதம் செய்துள்ளவர்கள். உங்களிடம் நேர்மறையான அணுகுமுறை இருந்தால் வாழ்க்கையை ஆர்வத்துடன் அணுகும் உங்கள் நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். உலகின் பிற கூறுகள் மீதான நம்பிக்கையே உங்கள் தன்னம்பிக்கையாக வெளிப்படும். நேர்மறையான அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகளின் பட்டியலில் மகிழ்ச்சி என்பது அடுத்த வகை அணுகுமுறை. மகிழ்ச்சியான மனம் அனைத்து நல்ல செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக அமையும். நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் அடுத்து நடக்கப் போகும் செயல்பாடுகள், அதன் முடிவுகள், காட்சிகள் போன்றவைகளை பற்றி கவலைப்படாமல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதால் மகிழ்ச்சியையே காண்கிறார்கள். நேர்மறையான மனப்பான்மை கொண்ட ஒருவர் பெரும்பாலும் மிகவும் நேர்மையானவராக காணப்படுபவர். தம்முடைய கடமையை பற்றிய முழுமையான தெளிவு கொண்டிருக்கிறார்கள். நேர்மை என்பது ஒரு பண்பு என்பதால் ஒருபோதும் அதிலிருந்து வெளியேறவோ
அல்லது சமரசம் செய்யவோ கூடாது என்ற உறுதி உடையவர்கள். நீங்கள் விரும்பும் வழியில் கடமையாற்றுவதற்கு சரியான உழைப்பு, முயற்சி மற்றும் உறுதிப்பாடு அவசியம் என்பதை உணர்ந்தவர்கள். அடுத்து எதிர்மறை அணுகுமுறை பற்றியும் சற்று பார்க்கலாம். எதிர்மறை அணுகுமுறையை ஒவ்வொருவரும் தவிர்க்க வேண்டிய ஒன்று. பொதுவாக எதிர்மறையான அணுகுமுறை உள்ளவர்கள் வாழ்க்கையில் நல்ல கருத்தாக்கங்களை புறக்கணிப்பார்கள். அவை தோல்வியடையக்கூடியவை என்று மட்டுமே சிந்திப்பார்கள். எந்த விதமான சூழல்களிலிருந்தும் தப்பித்து கொள்ளவே ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள். எதிர்மறை அணுகுமுறை கொண்டவர்கள் பெரும்பாலும் தங்களை மற்ற நபர்களுடன் ஒப்பிட்டு அவர்களில் கெட்டதை மட்டுமே கண்டுபிடிப்பார்கள். சுருக்கமாக சொன்னால், அவர்கள் நேர்மறையான மனநிலையுடன் இருப்பவர்களுக்கு நேர்மாறானவர்கள். எதிர்மறை மனப்பான்மை கொண்ட ஒருவர் எதிர்கொள்ள வேண்டிய சில மோசமான விளைவுகள் கூட உள்ளன. அதாவது, எதிர்மறை மனப்பான்மை கொண்டவர் பெரும்பாலும் அதிகமாக கோபப்படுவதை காணலாம். சில நேரங்களில் அவர்களின் கோபத்திற்கு குறிப்பிட்ட காரணம் எதுவும் இருக்காது. அளவிற்கு அதிகமான கோபமே சுய அழிவின் மூல காரணம் என்பதை உணரவே மாட்டார்கள். எதிர்மறை மனப்பான்மை உள்ளவர்கள் அடிக்கடி தங்களையே சந்தேகிப்பார்கள். இதனால் சுய முன்னேற்றத்திற்கும் இடையூறாக அமைந்து விடுவார்கள். இதனால் தன்னம்பிக்கை குறைவதற்கும் வழிவகுக்கும். எதிர்மறை அணுகுமுறை ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ற விரக்தியான மனநிலையையும் உருவாக்கிவிடும். ஏற்கனவே கூறியது போல், உங்கள் அணுகுமுறையே உங்களை வரையறுப்பதால் நீங்கள் விரக்தியடைந்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதால் அது உங்கள் முகத்தில் வெளிப்பட்டுவிடும். இதனால் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியும் வரும். விரக்தியான மனநிலை எந்த வகையிலும் உங்கள் வாழ்க்கைக்கு பயனளிக்காது. எந்த ஒரு சாதகமான நடவடிக்கையையும் எடுப்பதை தடுத்து நிற்கும் என்பதால் வெற்றிக்கனியை எட்டி பறிக்க எண்ணுபவர்கள் எதிர்மறை அணுகுமுறையை கட்டாயமாக தவிர்த்துவிட்டு நேர்மறை அணுகுமுறையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும், இல்லையா? நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.